புதுச்சேரி உருளையன்பேட்டை மறைமலையடிகள் சாலையில் உள்ள பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதை முன்னிட்டு பேருந்து நிலையத்தில் பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்திலிருந்து நாளை காலை 6 மணி முதல் இயக்க வேண்டும் என்று புதுச்சேரி நகராட்சியால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு தற்காலிக போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாளை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் அனைத்து பேருந்துகளையும் ஏஎஃப்டி மைதானத்திலிருந்து இயக்க வேண்டும். ஏஎஃப்டி மைதானத்திலிருந்து வெளிவரும் சென்னை, திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் பாண்டி கடலூர் சாலையில் வலதுபுறம் திரும்பி சென்று மறைமலையடிகள் சாலையில் இடதுபுறம் திரும்பி வழக்கமாக செல்லவும். கடலூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் பாண்டி கடலூர் சாலையில் இடதுபுறம் திரும்பி வழக்கமாக செல்லும். மேலும் முதலியார்பேட்டை ரயில்வே கிராசிங்கில் கேட் போடப்பட்டிருக்கும் சமயத்தில் கடலூர் மார்க்கமாக செல்ல வேண்டிய பேருந்துகள் கடலூர் சாலையில் வலதுபுறம் திரும்பி சென்று மறைமலையடிகள் சாலையில் இடதுபுறம் திரும்பி புவன்கரை சாலை வழியாகவும் இந்திரா காந்தி சதுக்கம் சென்று 100 அடி சாலை வழியாகவும் கடலூர் நோக்கி செல்லலாம். மேலும் கடலூர் சாலையில் வெங்கடசுப்பாரெட்டி சதுக்கத்திலிருந்து முதலியார்பேட்டை ரயில்வே கேட் வரை உள்ள சாலையின் இருபுறங்களிலும் எந்தவித வாகனங்களையும் தற்காலிகமாக நிறுத்தக்கூடாது. மேலும் வெயிட்டிங் டைம் எடுக்க வேண்டிய பேருந்துகள் மறைமலையடிகள் சாலையில் வெங்கடசுப்பாரெட்டி சதுக்கத்திற்கு அருகே உள்ள பழைய திருவள்ளுவர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி அவரவர் டைமிற்கு ஏற்றாற்போல் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும். ஏஎஃப்டி மைதானத்தில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் அந்தந்த ஊர் மார்க்கமாக செல்ல வேண்டிய பேருந்துகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நிறுத்திட வேண்டும். ஆட்டோ, டெம்போ மற்றும் 2 சக்கர வாகனங்களை அவற்றிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே நிறுத்த வேண்டும். மேலும் இது தற்காலிக போக்குவரத்து மாற்றத்திற்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தருமாறு இதன் மூலம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.